தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் தாவேகா 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. தாவேகா ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை இடங்களை பெற்றிராத நிலையில் அக்கட்சிக்கு காங்கிரஸ் கட்சி ஆதரவு அளித்தது. இதன் மூலம் தாவேகா ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களின் பலம் 112ஆக அதிகரித்துள்ளது. தாவேகா ஆட்சி அமைக்க தேவையான மெஜாரிட்டி பெற இன்னும் 6 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு தேவை. இந்த சூழலில் தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்ற தாவேகா ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியது. ஆனால் ஆளுநர் விஜயை ஆட்சி அமைக்க இதுவரை அழைப்பு விடுக்கவில்லை. 118 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இருக்கிறதா என கேட்டுள்ளார். இதனால் திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற மற்ற கட்சிகளின் ஆதரவை கோரி வருகிறது. தாவேகா அதிமுக கூட்டணி 53 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அதிமுக தனியாக 47 இடங்களில் வென்றது. அவர்களில் சுமார் 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரி பூரணாங்குப்பத்தில் உள்ள தனியார் ரிசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தாவேகா ஆட்சி அமைக்க இன்னும் 6 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை தேடி வரும் சூழலில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை தக்க வைக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா அல்லது வேறு ஏதேனும் திட்டமா என்ற கேள்விகள் எழுந்து வருகின்றன. முன்னாள் அமைச்சர் OS மணியன், தலவாய் சுந்தரம், சேவூர் ராமச்சந்திரன், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடாச்சலம், பன்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் மோகன் உட்பட 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர். இந்த நிலையில் நேற்றிரவு புதுச்சேரியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கியுள்ள ரிசார்ட்டுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்றார். அவருடன் முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி, நத்தம் விஸ்வநாதம், SP வேலுமணி, திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் சென்றுள்ளனர். எடப்பாடி பழனிசாமி தமிழக சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். ரிசார்ட்டில் தங்கியுள்ள அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் நல்லதே நடக்கும் என்று கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் திமுகவுடன் கண்டிப்பாக கூட்டணி கிடையாது எனவும், அனைவரும் பொறுமை காக்கவும், சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் புதுச்சேரியிலிருந்து புறப்பட வேண்டாம் என்றும் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. பெரும்பான்மை பலம் இல்லாத விஜய் முட்டி மோதி இங்கே வருவார், நம் தலைமையில் ஆட்சி அமையும், பொறுத்திருங்கள் எனவும் எடப்பாடி பழனிசாமி பேசியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தாவேகா தரப்பை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மேலும் தாவேகாவுக்கு VCK இடதுசாரிகள் கட்சியின் ஆதரவு தேவையாகியுள்ளதால் தமிழக அரசியல் பரபரப்பை நோக்கி உள்ளது.